இங்க சோழன்னு பாத்தீங்கன்னா நிலா இனிமே உன்ன அண்ணன் சொல்லக்கூடாது, அதனால நீ தான் நிலா கிட்ட பேசணும்னு நம்ம சேரன் கிட்ட சொல்ல, சேரன் பாத்தீங்கன்னா இது விஷயமா நம்ம நிலா கிட்ட பேச போவாங்க. நிலாவும் பாத்தீங்கன்னா ஏன்னா இப்படி சொல்றீங்கன்ட்டு அழ ஆரம்பிச்சதுதான். சேரன் பாத்தீங்கன்னா என்னப்பா நீ எதுக்கு அழுகுற, என்ன மட்டும் இல்ல நீ பாண்டிய பல்லவனை கூட நீ அண்ணனா நினைச்சுக்கோ, ஏன் உனக்கு குழந்தை பிறந்தா கூட தாய்மாமா சீர் நான் தான் செய்வேன்னு சொன்னதான். பல்லவனு பாத்தீங்கன்னா நம்ம நிலா கிட்ட அண்ணன் சும்மா பிராங்க் தானே பண்ணாங்கன்னு சொன்னதான். நிலாவை இனிமே அப்படி பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு உள்ள போயிருவாங்க. இங்க நம்ம சோழன்னு பாத்தீங்கன்னா சேரன் கிட்ட உன்னை அண்ணன் கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லி பேச சொன்னா, நீ என்ன தாய்மாமா லெவலுக்கு பேசிட்டு வந்திருக்க, பேசாம ஒண்ணு பண்ணு, உனக்கு பொண்ணு பாக்குறத விட்டுட்டு நீயும் ஒரு நல்ல பையனை பார்த்து நிலாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிரு. உடனே சேரன் ஏன்டா இப்படி சொல்ற, என்னால அந்த பொண்ணை அண்ணன் கூப்பிடக்கூடாதுன்னு சொல்ல முடியல, வேணா உன்ன தம்பி இல்லன்னு சொல்லி அந்த பொண்ணுகிட்ட நான் பேசுறேன்னு சொன்னதான். சரி நம்ம சேரன் பாத்தீங்கன்னா நம்ம நிலா கிட்ட பேசுவாங்கன்னு பார்த்தா நிலா கிட்ட பேசுறேங்கிற பேர்ல பாத்தீங்கன்னா சொதப்பி வச்சிருவாங்க. உடனே பாண்டியும் பாத்தீங்கன்னா பல்லவன் கிட்ட நான் சொல்லல அண்ணன் சொதப்பி வச்சிருவோன்னு சோழன் கிட்ட, இனிமே நிலா விஷயமா ஏதாவது ஒண்ணு பேச சொன்னேன்னு வச்சுக்கேன் எனக்கு செருப்பால அடி அப்படின்னு சொன்னதான். உடனே நம்ம பாண்டியும் நல்ல செருப்பாலையா பிஞ்சு செருப்பாலையான்னு கேட்க, உடனே சொல்லணும் பிஞ்ச செருப்பாலதான் போடா அப்படின்னு சொல்லிட்டு கோபத்துல வெளியே போயிருவாங்க.